ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது டெல்லியுடைய ரயில்வே ஸ்டேஷன். இங்கே வந்து நம்ம ஆக்ரா கிளம்ப போகிறோம். நேராக ஆக்ராக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணி நம்ம தாஜ்மஹாலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டைம் வந்து 5 o'clock ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம் தாஜ்மஹால். ஸோ சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்தாங்க. நேராக போயிட்டு டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஒரு கைடு வந்து ஹையர் பண்ணிவிட்டு நம்ம வந்து தாஜ்மஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகணும். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற ரூம்ஸ் எல்லாமே என்னென்னா, தாஜ்மஹால் கட்டும்போது அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க ஸ்டே பண்ணி இங்கே தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க. அதுக்காக ஷாஜகான் வந்து இந்த ரூம்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணது. இந்த ரூம்ஸ் எல்லாமே வந்து 108 இருக்குது. இப்போ வந்து இப்போ லெஃப்ட் சைடு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் வந்து தாஜ்மஹாலுடைய என்ட்ரன்ஸ். நாங்கள் வந்து ஹுமாயூன் டோம் பார்த்துட்டு தாஜ்மஹால் பார்க்கலான்னு சொல்லிட்டு 12 மணிக்கு நம்ம வந்தோம். நம்ம ட்ரெயின் வந்து 12 மணிக்கு நிசாமுத்தீன் ரயில்வே ஸ்டேஷனில் டெல்லியில் 12 மணிக்கு வந்தால் 3 மணிக்கு தான் ட்ரெயினை எடுத்தாங்க. ஸோ இங்கேருந்து தாஜ்மஹால் போகிறதுக்கு 2 hours 2.5 hours ஆகும். அந்த மாதிரி ரொம்ப நம்ம பார்க்கவே முடியாது தாஜ்மஹால், அப்படி தான் நினச்சோம். எப்படியோ வந்து தாஜ்மஹால் பார்க்கணுன்னு வந்தோம். ஆக்ராவுக்கு பார்த்துட்டோம். இப்போ தாஜ்மஹால் பார்த்துட்டு நம்ம வந்து அஜ்மீருக்கு போவோம். ஸோ அந்த வீடியோஸும் வந்து வரும் கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், இப்போ தாஜ்மஹாலோடைய என்ட்ரன்ஸ் இதுதான். தாஜ்மஹால் எவ்வளோ கிட்டக்க இருக்குது பார்த்தீங்களா? கிட்டவே இருக்குது. இப்போ என்ட்ரன்ஸ் உள்ளே வந்ததுமே தாஜ்மஹால் கிட்டே இருக்கும்னு தான் நம்ம நினைப்போம். பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். பட் அது உண்மை இல்லை. ஏன்னா நம்ம அங்கே போக போக தாஜ்மஹால் தூரம் ஆயிடுது. தாஜ்மஹால் தூரமாக தான் இருக்குது ஆக்சுவலி. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தாஜ்மஹால் கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அந்த மாதிரி கட்டியிருக்காங்க, அந்த எஃபெக்ட் கொடுத்து கட்டியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது புக்ஸ்லாம் தாஜ்மஹால் பற்றி வரைஞ்சிருக்கேன். நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். காம்படிஷனில் நிறைய பார்த்துருக்கேன். தாஜ்மஹால் புக்ஸில், டிவியில், அந்த மாதிரி சாங்ஸில் எல்லாம் நேரில் பார்க்கணுன்னு சொல்லி வந்துட்டேன். நிறைய ஃபாரினர்ஸ் தான் இங்கே வராங்க. ஆல்மோஸ்ட் டெல்லியிலே நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஹுமாயூன் டெம்பிள், குதுப் மினாரில் கூட நிறைய ஃபாரினர்ஸ் பார்த்தேன். இப்போ தாஜ்மஹாலில் கூட நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க வந்து சாரீ கட்டிட்டு ட்ரெடிஷ்னலாக வந்திருக்காங்க தாஜ்மஹாலுக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிறோம். நான் இந்தியாவில் இருந்துட்டு போகிறது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக, சந்தோஷமாக, பெருமையாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வந்து பார்க்குறாங்க இல்லையா, அது பார்க்கும்போது அவ்வளோ ஒருத்தான ஒரு பிளேஸ் நம்ம வந்திருக்கோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ கைடு கூப்பிட்டுட்டு போகிறாரு பாருங்கள். தாஜ்மஹால் தூரம் ஆயிடுச்சு. எவ்வளோ கிட்டக்கா இருந்துச்சு, இப்போ தூரமாக தெரியுது பாருங்கள். மினிமம் half an hour நம்ம நடந்து போகணும் தாஜ்மஹாலுக்கு. அங்கே உள்ளே போய் சமாதி பார்க்குறதுக்காக. ஆக்சுவலி உள்ளே வந்து மும்தாஜ் சமாதி இருக்குது இல்லையா, அவங்க பார்க்குறதுக்காக. உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து வீடியோஸ்லாம் எடுக்க அலோவே பண்ணல. எடுத்துகிட்டே தான் வந்தாங்க. அப்படி வீடியோ எடுத்துகிட்டே கண்டினியூ பண்ணிவிட்டு வேணால் ஆஃப் பண்ணுங்க மிலிட்ரி வந்து அங்கே இருக்காங்க உள்ள. ஃபோன்லாம் ஆஃப் பண்ணுங்கள், ஃபோன்லாம் அலோவ் கிடையாது உள்ள அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல கூட நம்ம போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற டைமில் ஆல்ரெடி வந்து எவ்வளோ ரஷ் இருந்துச்சு. ரொம்ப நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு என்ன ஆசைன்னா, ரஷ்ஷு இல்லாதப்போ போகணும், இயர்லி மார்னிங் போகணும், அந்த மாதிரி நான் ஆசைப்பட்டேன். சன்ரைஸ் பார்க்கலாம் தாஜ்மஹாலில் போயிட்டு. அப்படி அது வந்துட்டு நம்மளுக்கு டைம் செட் ஆகலை. ஆக்சுவலி வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து நேராக டெல்லிக்கு போயிட்டு ரெட் ஃபோர்ட் பார்த்துட்டு ஜாமா மஸ்ஜித், ஹுமாயூன் டோம்பு, அப்புறமா வந்து குதுப் மினார் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரெயின் ஏறி இங்கே ஆக்ராவுக்கு வந்திருக்கோம். ஸோ அது வந்து டைமிங் செட் ஆகலை. மார்னிங் ஓகே சன்செட் பார்க்கலான்னு வந்திருந்தோம். அதுவும் வந்து இருட்டுடுச்சு. நம்ம பார்த்ததே பெரிய விஷயம் தான் ஆக்சுவலி. இப்போ கைடு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, தாஜ்மஹால் ஃபுல்லாகவே வந்து பளிங்கு கற்களால் கட்டலை. அது மேலே இருக்கிறது தான் பளிங்கு கற்கள், உள்ளே வந்து செங்கல் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கைடு. அதை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது அந்த தாஜ்மஹாலுடைய டோம் இருக்கு இல்லையா, அது வந்து லைக் ஆனியன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஆனியன் இது பண்ணி தான் அது கட்டியிருக்காங்க. அது ஆனியன் மாதிரி இருக்கும், அதை பேஸ் பண்ணி கட்டினாங்கன்னு அப்படின்னு கைடு சொல்கிறாங்க.
இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அவர் வந்து கூப்பிட்டு போய் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு மெயினான ஒரு 3D எஃபெக்டோடு வந்து தாஜ்மஹால் வந்து கட்டியிருக்காங்க. தாஜ்மஹால் கட்டினது ஒரு பெரிய விஷயம்னா எவ்வளோ தத்ரூபமாக அழகாக அந்த காலத்துலேயே வந்து இப்படி கட்டியிருக்காங்கப்பா, அப்படியே பூரிச்சு போகிற மாதிரி இருக்குது எனக்கு உண்மையாகவே. இப்போ வந்து நம்ம இங்கே மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பில்டிங் வந்து மஸ்ஜித். ஃப்ரைடே மட்டும் நமாஸ் படிக்க அனுமதிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அங்கே ஆப்போசிட்டில் இருக்குது இல்லையா, அது வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ஷாஜகான் வந்து கட்டின கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று மஸ்ஜித்து, அது ஆப்போசிட்டில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, சென்டரில் தான் தாஜ்மஹால் இருக்குது அப்படின்னு கைட் சொன்னாங்க. இந்த மாதிரி கவரெல்லாம் வந்து நம்ம காலுக்கு போட்டுட்டு தான் போனோம், ஏன்னா அங்கே உள்ள அழுக்கு ஆகக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு இதுக்குள்ளே போகிறதுக்கு ஃபீஸ் தனியாக, நம்ம தாஜ்மஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு வர்றதுக்கும் தனி சார்ஜ் பண்ணுறாங்க, இதுக்குள்ளே போகிறதுக்கு தனி சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஆஃப்ரிக்கன்ஸ், இங்கே பாருங்கள், ஆஃப்ரிக்கன்ஸ் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்ன ஆக்சுவலி அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது என்ட்ரன்ஸ் தாஜ்மஹாலுடைய. ஒரு வழியாக நம்ம என்டர் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஃபோன் கட் பண்ணிவிட்டு நம்ம சமாதி பார்த்துட்டு, அங்கே சமாதிக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, ஒரு ஒன் டைம் நம்ம பேர் சொல்லி கற்றுனா அதுவே வந்து 4-5 டைம் கேட்கும் எக்கோ சவுண்ட். அந்த மாதிரியெல்லாம் எல்லாரும் பேரையும் சொல்லி கத்திட்டு பேசிட்டு வந்துட்டோம். இது தாஜ்மஹாலுக்குள்ளேயே தான். இதுவும் நான் ஜஸ்ட்டு ஃபோன் ஆன் பண்ணிட்டேன். அந்த சமாதி ஆண்டு நான் எடுக்கலை, கொஞ்சம் தூரம் நடந்து வந்து வெளியே வரும்போது இது எடுத்திருக்கேன். இது தாஜ்மஹாலுக்குள்ளே இப்படி தான் இருக்குது. லைட் இல்லை உள்ள, இந்த மாதிரி தான். இந்த டே டைம்லேயும் இந்த மாதிரி இருட்டாக தான் இருக்குது. லைட்ஸ்லாம் இல்லை, அவங்க உள்ளே வந்து போடலை. அவங்க எல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம வெளியே வந்துட்டு இருக்கோம். கரெக்டாக தாஜ்மஹால்லேருந்து வெளியே வந்துருக்கோம். எவ்வளோ அழகாக உள்ளேயும் வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த ஆர்கிடெக்சர் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. இப்போ நாங்கள் வெளியே வந்த உடனே யமுனா ரிவர் தான். தாஜ்மஹாலுக்கு என்ட்ரி ஆகும்போது யமுனா ரிவர்லாம் தெரியல, நம்ம வெளியே வந்த உடனே யமுனா ரிவர் தான் நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா, இதுதான் ஃபுல்லாக வெளியே வந்த தாஜ்மஹால். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உண்மையாகவே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கலாம் அந்த மாதிரி தோணுச்சு. அது தாஜ்மஹால் விட்டு வர்றதுக்கே மனசு இல்லை. அங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த லெஃப்ட் ரைட் சைடில், அது வந்து கெஸ்ட் ஹவுஸு. ஆப்போசிட்டு மஸ்ஜித். நான் சொன்னேன் சென்டரில் தாஜ்மஹால் இருக்குது. கைடு வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தாஜ்மஹால் கட்டி வந்து நிறைய செலவு பண்ணிட்டதால எல்லா ஆஸ்தியுமே வந்து ஷாஜகான் வந்து இப்படியே கட்டி முடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவங்க பையன் அவளை வந்து அரெஸ்ட் பண்ணி அங்கே வச்சுருந்தாங்களாம். ஒரு பில்டிங்கில் ஆப்போசிட்டில் ஒரு ஒயிட் பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆப்போசிட்டில் வந்து ஷாஜகான் வந்து ஒரு கருப்பு தாஜ்மஹால் கட்டுற பிளானில் வந்து அது அஸ்திவாரம் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே அவர் அரெஸ்ட் ஆகி அப்புறமா அவங்க பையன் அரெஸ்ட் பண்ணதால் அவர் இறந்துட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் கைடு. இப்போ வந்து ஒரு 3D எஃபெக்ட் கொண்டு கட்டினாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையாண்ணா, அது வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படி தான் இப்படி 3D எஃபெக்ட் கொடுத்து கட்டினாங்கன்னு தெரில. நம்ம கைடு இல்லாமல் போயிருந்தா கூட இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ கைடு நம்ம கூப்பிட்டுட்டு போனதால, அவர் சொன்னதால தான் இந்த விஷயம் தெரியும். ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து நான் இந்த ஆர்டிக்கலுமே படிக்கலை, இந்த யூடியூப்ஸ்லையுமே சொன்னதில்லை, நான் பார்த்ததும் இல்லை. இப்போ இங்கே இருக்கு இல்லையா இந்த தூணு, இப்போ எவ்வளோ 2 லைன் 3 லைன் தானே இருக்கோமே, நம்ம தூரமாக போயிட்டு பார்க்கும்போது மல்டிபிளாக மாறிடுது. இதுதான் 3D எஃபெக்ட். உங்களுக்கு புரியுதான்னு என்னன்னு தெரியல நான் சொல்றது. இங்க பாருங்க எவ்வளோ அழகா வந்து செதுக்கி இருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்துமே செதுக்கி இருக்காங்க. அதுதான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் பளிங்கு கற்கள். தொட்டு பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே வந்து உண்மையாவே சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. உலக அதிசயத்தில் ஒன்று தாஜ்மஹால். அது நான் பார்த்துருக்கேன். அதுவும் ஸ்கூல் டைம்லேருந்து எனக்கு ரொம்ப ஆசை தாஜ்மஹால் பார்க்கணுன்னு. ஆஸ் ஏ ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக தாஜ்மஹாலை பார்த்தது ரொம்ப ரொம்ப பெருமை. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 6:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு, 6:15 இப்போ டைம். பார்த்தா தாஜ்மஹால் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஒயிட் கலர்லேருந்து ப்ளூவாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இந்த பளிங்கு கற்களுடைய ரிஃப்ளெக்ஷன். இது வந்து சன் வரும்போது சன்ரைஸ் டைம்க்கு ஒரு கலர் ஒயிட் கலரில் இருக்கும்,
சன்செட் டைம் வந்து ஒரு மூன் ப்ளூ கலர் அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தா ப்ளூ கலரில் இருக்குது தாஜ்மஹால். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்போது ஒயிட்டு ப்ளூ 2 கலர்லேயும் பார்த்துட்டோம். செம்ம ஹாப்பி. ஒரு வழியாக அகெயின் நடந்து 25 மினிட்ஸ் நடந்து இருட்டிலே வந்தோம். வந்து தாஜ்மஹால் தூரத்தில் ஒரு வீடியோ எடுத்துட்டு பாய் பாய் சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறமா அங்கேருந்து கிளம்பி ஆக்ரா ஃபோர்ட் பார்த்தோம். பார்த்தா வேலூர் ஃபோர்ட் மாதிரியே இருக்குது ஆக்ரா ஃபோர்ட். உண்மையாகவே நான் அங்கே அதுதான் பேசிக்கிட்டோம். ஏன்னா வேலூர் ஃபோர்ட் மாதிரியே இருக்கே, அழகாக இருக்கே ஆக்ரா ஃபோர்ட்டு. டைம் இல்லை இப்போ வந்து கரெக்டாக ட்ரெயின் இருக்கும். நம்ம ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அஜ்மீருக்கு போகணும். அஜ்மீர் அங்கே புஷ்கர் அதெல்லாம் பார்க்க போனோம். ஸோ தாஜ்மஹால் பார்த்து ரொம்ப ஹாப்பியோட நிம்மதியோட பார்க்குறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ ஆல்.